வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு kaneeshreenalogics. ஸோ இந்த வீடியோ மெயினாக வந்து நாளைக்கு எக்ஸாம் போகிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன் அண்டு ஆல் தி பெஸ்ட், அப்புறம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்காக தான். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம வந்து கடவுள் எல்லாருமே நல்லா கும்பிட்டுக்கோங்க. ஸோ அதனால தான் கோயில் வெளியே எங்கேயும் போக முடியல. ஸோ அதனால் வீட்டில் வச்சுருக்க சாமி எல்லாத்தையும் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். நாளைக்கு எழுத போகிற எல்லாருமே நல்லபடியாக எழுதி கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு நானும் வந்து இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நீங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. ஒரே நிமிஷம் மக்களே, கையெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். ஸோ அப்போ மெயினாக நாளைக்கு வந்து நம்ம எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணணும், என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 120 நிமிஷம் வந்து உங்கள் கையில் வந்து இருக்குது. இந்த 120 தனித்தனியாக பிரிங்க. ஸோ 120லேருந்து 90, அடுத்து 90லேருந்து 60, அடுத்து 60லேருந்து 40, 40லேருந்து 20, 20லேருந்து 0 அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுக்கோங்க. சார் இதனால் என்ன சார் கிடைக்க போகுது அப்படின்னா, நமக்கு வந்து காம்போசைட் டைம், நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் ஒரே செஷனில் நிறைய பேர் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் குவான்ஸுக்கு அரை மணி நேரம் தான், அந்த அரை மணி நேரத்தில் எவ்வளோ போட முடியுமோ போட்டு குவான்ஸை முடிச்சிடுவேன். அதே மாதிரி தான் ரீசனிங்க்கு அரை மணி நேரம் முடிச்சிடுவேன். இங்கிலீஷ்க்கு 20 நிமிஷம் இங்கிலீஷை முடிச்சிடுவேன். கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு 20 நிமிஷம் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 20 நிமிஷம். அப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு டைம் கொடுத்த மாதிரி இருக்குமா, அந்த டைம்குள்ளே நிறைய அடித்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணுறது, இது ஃபர்ஸ்ட் அப்ரோச். அதுக்கப்புறம் ஸ்மார்ட்டான அப்ரோச் என்ன அப்படின்னா, இந்த காம்போசிட் டைமில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கொஸ்டின்ஸை தேடிக்கிட்டே இருப்போம், மாற்றி மாற்றி இதான்னு தேடிக்கிட்டே இருப்போம். அப்போ அதை எப்படி சார் நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 நிமிஷம் டைம் வச்சுப்போமா. இந்த 5 நிமிஷம் டைமில் நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரீசனிங் அனலைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசனிங்கில் வந்து எனக்கு வந்து 4வது கொஸ்டின் நல்லா தெரியுது. சரியா, 4வது கொஸ்டின் நல்லா தெரியுதுன்னா முதல்ல நான் 4ன்னு எழுதிடுவேன் என்னுடைய பேப்பரில். இதெல்லாம் நான் சொல்கிறது என்னுடைய ஒர்க் ஷீட்டில் 4வது கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17வது கொஸ்டின் நல்லா தெரியுது, 17. அதுக்கப்புறம் நல்லா தெரிகிறது 28வது கொஸ்டின். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தெரிகிறது 30வது கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 37வது கொஸ்டின். ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 இதில் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னாலே ஓரளவுக்கு வந்து ஒரு 20லேருந்து 20+ வரைக்கும் எனக்கு ஈஸியானதை நான் பிக் பண்ணி வச்சுருப்பேன். சரியா, அப்போ நான் அதே மாதிரி தான் குவான்ஸுக்கு போவேன். குவான்ஸுக்கு போய் எனக்கு இத்தனாவது கொஸ்டின், 44வது கொஸ்டின் நல்லா தெரியுது, 66வது கொஸ்டின் நல்லா தெரியுது, இதெல்லாம் நான் தனியாக எழுதிடுவேன். அப்போ முதல்ல நான் முதல்ல செய்ய வேண்டியது, நான் கொஸ்டின் பேப்பரில் போட்டிருக்க நம்பர் வைஸாக நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா தேடி அதை எல்லாத்தையுமே அடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் மாடரேட்ன்ற மாதிரியும் நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன் என்னுடைய இதில் ஒர்க் ஷீட்டில், அதை எல்லாத்தையுமே அடிச்சிடுவேன். அப்போ இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன டைம் சேவ் ஆகும் சார் அப்படின்னா, நீங்கள் தேடுற டைம் சேவ் ஆகும். உங்களால் கரெக்டாக எந்த கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டினோ அது எல்லாத்தையுமே அடிக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான அப்ரோச். இதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, இப்போ எப்படி அப்ரோச் பண்ணுறது ரீசனிங்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு மிஸ்லனிஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பஸ்ஸில் கஷ்டமான பஸ்ஸில் தயவு செய்து உட்காராதீங்க, தயவுசெய்து கஷ்டமான பஸ்ஸில் பக்கம் போகாதீங்க, அதை கண்ணை மூடிட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. சரியா, ஈஸியான மிஸ்லனிஸ் எல்லாத்தையுமே அடிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் 1 வேரியபிள் பஸ்ஸில் கண்டிப்பாக வரும், அதெல்லாம் போடுங்க. அப்போ நிறைய போட உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும், ஒரு மாதிரி மன திடம் வந்துடும். அதுக்கப்புறம் கஷ்டமான பஸ்ஸுக்கு வந்தால் போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அதே மாதிரி தான் குவான்ஸில் வந்து எடுத்தோனையும் டிஐயில் கை வைக்காதீங்க, அப்ளிகேஷனில் கை வைக்காதீங்க சார். அப்போ தேடுங்க ஈஸியான ஒரு 5 ஏதாச்சும் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் இருக்கலாம், மிஸ்ஸிங் நம்பர் ராங் நம்பர் கூட இருக்கலாம், அதெல்லாம் போடுங்க. குவான்டிட்டி கம்பேரிசன் கண்டிப்பாக கேட்பான், குவான்டிட்டி கம்பேரிசன் போடுங்க. குவான்டிட்டி கம்பேரிசன் நார்மல் லெவலில் தான் இருக்கும், அதெல்லாம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேடினீங்கன்னா 1 DA 2 DA மேக்ஸிமம் 1 DA வந்து ஈஸியாக கேட்டுருவோம். அப்ளிகேஷன் அங்கங்கே தேடினீங்கனாலும் ஈஸியாக இருக்கும், அதையும் நம்ம பிறக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் வருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரே செகண்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வர்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தோன்னே நம்ம பசங்க போன வருஷம் பண்ணது என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மேலே கை வச்சு அது ஆன்சர் பண்ண முடியாமல் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு தான் மற்ற சப்ஜெக்ட் ஒழுங்காக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் வந்துச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா, இந்த வருஷம் வந்து எடுத்தோன்னே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போடாதீங்க. முதல்ல இதெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி ஏதாச்சும் பஸ்ஸில் ஆன்சர் வரல அப்படின்னா அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் பக்கம் தாவி அதை அப்படியே போட்டு மேனேஜ் பண்ணிடுங்க. சரியா, எடுத்தோன்னே போட வேணாம். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவைலாம் 23 அட்டம்ப்டே பயங்கரமான அட்டம்ப்டாக இருந்துச்சு, அதை பற்றி கவலைப்படாதீங்க. தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள், தெரியாத விட்டுருங்க. சரியா, இதான் நான் சொல்கிறது. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் அவேர்னஸும் தெரிஞ்சால் மட்டும் கிளிக் பண்ணு, இல்லைனா விட்டுரு. ஓகேவா, இல்லைனா போட்டு 40 கொஸ்டினை நான் வங்கலையாக குத்தி வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா மைனஸ் மார்க் பண்ணி விட்ருவோம். அதனால் அது தேவையே கிடையாது. ஸோ அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது. இப்போ இங்கிலீஷ் செஷன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு காம்ப்ரிஹென்ஷன் வந்து மெயின்ஸ் லெவலில் கண்டிப்பாக நீங்கள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போட்டே தான் ஆகணும். பட் ஆனால் முன்னாடி போடணுன்ற அவசியம் கிடையாது. முதல்ல நிறைய மிஸ்லனிஸ் இருக்கும், அதாவது ஃபில்லர்ஸ் நிறைய கேட்பான். RRB கிளர்க்கில் நிறைய ஃபில்லர்ஸ் கேட்பான். அதே ஸோ முதல்ல அந்த ஃபில்லர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிருங்க. ஸோ அதை போட்டு முடிச்சுட்டு
உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு செட் ஆயிடும். அதுக்கப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் கை வச்சிங்கன்னா கடன்னு ஓடிடும் மக்களே. சரியா? ஸோ இதான் நாளைக்கு நீங்கள் வந்து பண்ண போகிறது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து சாமிகிட்டெல்லாம் பூஜையெல்லாம் போட்டாச்சு. கண்டிப்பாக எல்லாருமே நல்லா பண்ணிடுவீங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ முடிச்சுட்டு மத்தியானம் வந்து எல்லாருமே எப்படி அட்டன் பண்ணுங்க, என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து செஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் கீழே வந்து கொடுத்துருக்கேன். உங்களுடைய அட்டெம்ப்ட் ரீசனிங்கில் என்ன பண்ணீங்க, என்ன பணம் உள்ள எதெல்லாம் கஷ்டமாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நாளைக்கு எல்லாருமே நல்லா பண்ணணும். ஸோ அப்படின்ட்டு நானும் வேண்டிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நல்லா பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு எல்லாத்துக்குமே படித்தது எல்லாத்துக்குமே ஞாபகம் வரணும் அப்படின்ட்டு நானும் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ அப்படியே வந்து நம்மளே கடவுளையும் வந்து ஒரு கும்பிட்டுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஒரு கடவுள் இருக்கிறாப்புல மேலே தெரிவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரையும் ஒரு கும்பிடுங்க. ஸோ நாளைக்கு எல்லாருக்குமே நல்லபடியாக இருக்கும். ஓகே? ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஸோ எல்லாம் ஐடி ப்ரூஃபு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருவீங்க கண்டிப்பாக. ஸோ ஃப்ரீயாக போங்க, ஃபயராக பண்ணிவிடுவாங்க. ஓகே? ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பை.